ஓல்டானம்மா ஓல்டான். ஏன் இந்த முகாரி ராகம்? நான் போடுறேன். பாத்தீங்களா மாப்பிள்ள அப்படி இப்படின்னு என்ன மரியாதை குறைவா பேசிட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள மரியாதை குறைவா பேசிட்டாரா? யார ஒண்ணியா? என்ன அது? ஆமாப்பா ஆமா. 25 வருஷமா உங்களால முடியாத இந்த காரியத்தை மாப்பிள்ள ஒரு நிமிஷத்துல செய்துட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள கடுமையா பேசிட்டாரோ? போதும் உங்க கரிசனம். போய் பாடுங்க உங்க மூலையில. புறாக்கி ஒரு குறியை கற்க வேண்டாம். பிரபா, என்ன இது? பேப்பர். அது தெரியுது. அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அண்ணிக்கு தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம். எனக்கு ஒண்ணும் பழக்கம் இல்ல. அட, பெரிய ஜமீன்தார் பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? இப்ப மரியாதையா போறியா இல்லையா கீழே? என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா கல்யாணம் செய்துக்கிட்டு வந்தீங்க? ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். போ கீழே. அப்பா அப்பா பாப்பா, எனக்கு தலையே சுத்து. எங்க போற சுலோச்சனா? அவங்க சின்னவங்க. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. வா. என்ன நீ இது? பிரபாவோட புடவையெல்லாம் நீ துவைச்சு காய போடுற. அவ எங்க போயிட்டா? அவ சமையல் செய்யறா. ஏன் நான் துவைக்க கூடாதா? இந்த பாரு அண்ணி, அவளை நீ தான் கெடுக்கிற. உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்கா நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதே வாசு. உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தை தான். அண்ணி, உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவ லாயக்கு இல்ல. அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு. சத்தம் போட்டு பேசாதே. அவ காதல பட்டா வருத்தப்பட போறா. அட, என்ன செய்வா? கழுத்தை திருவிடுவாளா? இந்த பார், இனிமே அவளோட புடவையை அவ தான் துவைக்கணும். இல்ல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன். ஓ, வருக வருக. மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. அதிகமா ஒண்ணும் பேச வேண்டாம். என்ன உங்க 2 பேருக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது. அண்ணி, கொண்டாங்க. வாசு, கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் காய போடு. முடிக்காத போ. அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எங்க இருக்கு பாரு? தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா? பின்ன என்னப்பா அது? என்ன? இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன். சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாளும் டூ போட்டு 50 ரூபா காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா. நீ ஏண்டா அவகிட்ட கேட்ட? பின்ன நீங்களாவது கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்டே 25 வருஷங்கள் ஆச்சு. அம்மா கிட்டயாவது வாங்கி கொடுத்துறப்பா. நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டாளே, நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா? என் கண்ணு. ஏப்பா ஏப்பா, உங்க காதை கொடுங்களேன். என்ன? அம்மா அகிலாண்டா, என்ன? நான் பிரபாவை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு. இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க. குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா. ஆளை பாருங்க, 50 ரூபா. இந்தாங்க 100 ரூபா. போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரதை. அப்பா, உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கணக்கச்சிதமா 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்டு? ஐயோ, நீங்க கேட்டுக்கு வந்துருங்க. நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். இன்னும் நீலா வரல தெரியுமா? என்னடா அது முன்னே வரேன்னு சொன்னா? இனி எப்போ வர்றது? நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு. தியேட்டர் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ஐடி. நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க. முதல்ல போ. நீலா, நீலா. யாரும்மா நீ? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் யாரும்மா நீ? தெரியலையே. என் பேரு சரோஜா.
சரோஜாவா? எந்த ஊரு? யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான். நடேச முதலியார் மக. நடேசமுரியார் மகளா? நடேசமுரியாருக்கு இப்படி ஒரு மக இருக்கான்னே தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேரு திருவிழாவுக்கு போவேன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். உட்காருமா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல உட்காரு. இல்ல. நடேச முதலியார் பாக்கியசாலிதான். எனக்கு ஒரு மக இருக்குது. கொஞ்சம் அசந்து மறந்தா அதை நாடக ஒத்திக்கில தான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாம்மா. இந்த ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா பையன் இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையிறான். ஐயோ, அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ எங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா, நீலா. ஆமா, என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதா காலட்சேபத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜினியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற? கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகிதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது. புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு இரு. நானும் உன்னை போலதான். நாடகம்னா எனக்கு பேப்பங்க. இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய. பாருமா பாரு, நடேசமுலியார் மகளை பாரு. நீ இருக்க என் மக. புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா, ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமே நடி பயம். அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே. ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே? அடி பைத்தியக்காரி, சும்மா வா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீ ஏன் வந்து பதில் சொல்லுவ? நான் ஏம்மா சத்தம் போட போறேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி, வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களேப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். யாரது? நடேச முதலியாரா? வாங்க உட்காருங்க. என்னையா வாங்க உட்காருங்கன்னு நிதானமா சொல்றீங்க? நீங்க பேப்பர் பாத்தீங்களா? என்ன? உங்க மக நாடகத்துல நடிக்கிறதாக இன்னைக்கு கூட விளம்பரம் வந்துருக்குங்க. என் மகளாவது நாடகத்திலாவது நடிக்கிறதாவது. இப்பதான் உங்க மகளோட கதாகலட்சேபத்துக்கு போயிருக்கிறா. எனக்கு ஏதியா மக? என்னது, உங்களுக்கு மக கிடையாதா? இல்லையே. அப்போ வந்தது யாரு? வந்தவன் அந்த ஓல்டானா தான் இருக்கான். இருக்கும். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டேய் சாவல், கொண்டு வரட்டுங்களா? கைத்தறி கண்ணாடி போட்டு செருப்பு அங்க வச்சிரும். ஒண்ணு வேண்டாம்டா, என் கைத்தறியை மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. அருமணியத்தை சுதி சேர்த்துட்டானா? எங்கடா நீலா ரெடியாடா? ரெடி மாஸ்டர். எங்கடா? மாஸ்டர், மாஸ்டர், நீலாப்பா வந்துட்டாருங்க. ஐயோ, நீ போய் ஒரு மாறு ஒன்று எடுத்து. எங்க இந்த ஓல்டான காணோம்? கதாகாலட்சேபம் வரட்டும். டேய் டேய், மாலை எங்கடா? கொண்டாட மாலை எங்க? அடடா படுதாங்க. அடி அடி படுதாங்க. படு. அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எங்களுடைய நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். என்னடா இது? ஒண்ணுமில்ல, சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம்.
கோல்ட்மேன் கம்பெனியாரால் அடங்காப்படாரி என்ற சமூக சீர்திருத்த நாடகம். என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா, சிந்தனையாக இருக்கிறேன். எதை பத்தி? உனக்கு தெரியாதா? அம்மாவோ அடங்காப்படாரி, அவளால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது. வீடு ஒண்ணுதான் பாக்கி, அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான். என் தங்கை அலங்காரியோ வாளா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா. இவங்க 2 பேருடைய அநியாயம் அக்கிரமம் தாங்காதபடி எங்க அப்பா சன்னியாசியா போயிட்டாரு. எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கலாமா? அட பொட்ட பையல, இந்தாடி இந்த அழுக்கு குலுக்க ஆனமல டங்கெல்லாம் இங்க வச்சுக்க. போறது கடங்காரக்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்து பண்ண சொல்றேன். அலங்காரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கா, உன் புருஷன் வீட்டுக்கு போலாம் வா. இனிமே என்னங்க பண்றது? என்ன பண்றதா? முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். மத்தபடி தான் மத்த வேலை. புறப்பட்டு நாமும் போகலாம். எடு எடுன்னா எட்ரி கொடத்தை எடுத்த தீரணும். ஆமா, இந்த உருட்டு மிரட்டெல்லாம் என் பொண்ணு கிட்ட வச்சுக்கப்படாது. இதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்க, தெரியுமா? வார்த்தையை இன்னொருத்தர சொன்ன அப்புறம் நான் மருமகனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அடப்பாவி நன்றி கட்ட மனுஷா. உனக்கு பொண்ணன் கொடுத்து பொருளும் கொடுத்தது இருக்கா? பொண்ணன் கொடுத்து பொருளும் கொடுத்தது இருக்கா? புத்தி கித்தி ஏதாவது உனக்கு இருக்கா? புத்தி கித்தி ஏதாவது உனக்கு இருக்கா? இவன் 4-5 வருஷம் மூலையில் கடந்தா வீட்டிலே, இவன் 4-5 வருஷம் மூலையில் கடந்தா வீட்டிலே, ஓ வீட்டிலே இவளுக்கு நான் இல்லாட்டி ஏதடி அம்மா மாப்பிள்ளை, இவளுக்கு நான் இல்லாட்டி ஏதடி அம்மா மாப்பிள்ளை. ஐயோ அம்மா கேட்டியா பேச்சே போகுதே என் மானம் கப்பல் ஏறுதே. என்ன அத்தை மகன் கேட்டானே, கண்ண புள்ள கேட்டானே, முத்துரங்கம் கேட்டானே, மோகன சுந்தரம் கேட்டானே, எம்ஏ கேட்டான், பிஏ கேட்டான், கொடுத்தியா? கெடுத்தியே பாவி. நான் புளியன் கும்பை தேடியல்லோ, புளியன் கும்பை தேடியல்லோ, புவி மேல் தவம் கிடந்தே, புவி மேல் தவம் கிடந்தே. அடி என்ன பெத்த ஆத்தா, நான் பாவி சண்டாளி, புடிச்ச கொம்பு முருங்க கொம்பா போன விதம் காணேனே. மாப்பிள மாப்பிளை, வா மச்சான். வா தங்கச்சி. வணக்கம் மாமா. அட இங்க என்ன ஒரே ஒப்பாரி மயமா இருக்குது? அத உங்க அம்மாட்டியே கேளு. அட பாவிகளா, வந்து பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. தாயே பொறு பாய். அட சண்டாளா பொறுக்க சொல்றியே, நியாயமா? கடவுளே நீ கேட்க மாட்டியா? வலே நீயும் கடவுளை கூப்பிடுறியா? மாப்பிள தாமாதமே சாட்டை வாரை பிடி, மாப்பிளை தாமாதமே சாட்டை வாரை பிடி, தந்தையே இந்த இதை பிடி நீ தாமாதமே சாட்டை வாரை பிடி. பூமியில் மீசையுள்ள புருஷரை போல் நடப்பீர், பூமியில் மீசையுள்ள புருஷரை போல் நடப்பீர், புத்தி கட்ட பெண்கள் இவரை அடக்கி ஒடுக்கி ஆண்டிடுவீர். தாமாதமே சாட்டை வாரை பிடி 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 அடி. அப்பா வணக்கம். நல்லா ராகன். கலாமணி, நாடகம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். பெருமையில என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு தாண்டா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆஹா, நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கண்டுட்டேன்ப்பா. சீக்கிரம் புறப்படும். வீட்டுல போய் உங்க அம்மாவை பெட்டி பாம்பா அடிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆமா. உறுதியாவா? உறுதியா? நிச்சயமா நிச்சயமா. அவளா? யாருங்க? அவதான்டா அந்த அவ. என்னங்க ஒரே அமக்களமா இருக்கீங்க? என்ன எழுத்துக்கிட்ட? என்னப்பா இது குச்சி விளையாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குது. எப்படி பிரமாதம் நிமித்து மகாராணி தூங்குறாங்க போல இருக்கு. காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கெல்லாம் தூங்கி விடுறது. இது என்ன வீடா சத்திரமா? என்ன நினைச்சுட்டா? எல்லாம் பாடுபடுத்துற மாதிரி. இப்போ ஓ நீங்களா?
உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காடா. நான் மாட்டேன்டா. இல்லங்க, உங்க இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு தினம் வீடா சத்திரமா? நாங்க 2 பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம். பார்த்தாச்சுல்ல, வெளிய படுக்க போட்டிருக்கு, 2 பேருமா போய் படுங்க. வந்து வாங்க 2 பேரும். அம்மா, இந்த தவறுதலை நான் தாம்மா செய்துட்டேன். அம்மா, நான் என்னமோ நினைச்சேன், இங்க என்னமோ ஆகி போச்சுதம்மா. இந்த குத்தத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா நீங்க இங்க இருங்க, நான் வர்றேன். டேய் தம்பி, நீ இருடா. 2 பேருமா போய் வெளிய படுங்க. போங்க போங்க. அப்பா, நான் நிமிர்ந்து இருக்க சொன்ன வளைஞ்சிட்டீங்களா? வாங்க. அம்மா, அம்மா, அம்மா தான். அகிலாண்டா தான். என்னம்மா அம்மா? ஐயோ, போங்க, என்ன அம்மா, நான் சோறு திக்கலி அம்மா. நான் சேர்த்து தின்னு. ஐயோ, ஒரு டம்ளர் மோராவது கூடமா அம்மா? என்னன்னு அக்கா சொல்றது? தங்கம் போல பொண்ணு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு வளர்த்தீங்க. நேத்து பார்த்தேன், குச்சி குச்சியா கறி பயில கிடக்கறா. அப்படியா? தீயானை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பது. நிறுத்துங்க. கோமலாஜனத்தை கேட்டீங்களா? பிரபா துரும்ப அழைச்சு போயிட்டாளாமே. பிரபா இழைச்சுட்டாளா? சே, வேற யாரைய பார்த்து சொல்றாங்க? போதும் போதும், நீங்க உங்க மூலையிலே படுங்க. நான் போய் பிரபா அழைச்சுக்கிட்டு வரேன். அப்புறம் பாக்குறேன் மாப்பிள்ள வழிக்கு வர்றாரா வரலையான்னு. அட நீ வாமா. அடேப்பா, என்ன இவ்வளவு புஸ்தகங்க? பாக்குறவங்க புஸ்தக கடையில தான் நினைப்பாங்க. ஒடி பைத்தியம், எங்க மாப்பிள்ளைய பெரிய ப்ரொஃபசர். இத்தனை புஸ்தகங்களையும் அவர் கரைச்சு படிச்சிருக்காரு. ப்ரொஃபசர்னா அதுக்காக இவ்வளவு வீச புஸ்தகத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர் அண்ணனுக்கு கூட அவர்தான் படிப்பு சொல்லி தர்றாரு. அம்மா, அவர் வேலையா இருக்காரு, இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. வேணும்னா நீ கீழே போய் பாத்துக்க. என்ன செய்துகிட்டு இருக்காரு? ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆமாமா, என்ன எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். என்னங்க, என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்க. பால் கறக்குறாரே. இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான். எங்க மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? பெரிய கவர்னர் மாதிரி தான் இருப்பாரு. தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா வேட்டி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாப்பாரு. தனக்கா தோணுச்சுன்னா பன்னீர்ல கூட குளிப்பாரு. ஓஹோ. மிருகங்க கிட்ட இருக்கிற ஒத்துமையும் புத்திசாலித்தனமும் சில சமயம் மனுஷங்க கிட்ட கூட இருக்கிறது இல்ல. பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப நன்றி. பார்த்தாச்சுல்ல? 2 மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசவத்துக்கு வரத்தான் போறா. அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு 2 வாரத்துக்கு கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன். கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க, இருந்தா வச்சுக்கங்க, விரும்பினா திருப்பி அனுப்பிச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரி தான். மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும், முதல்ல புருஷனும் மனைவியுமாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும். நியாயம்தான். ஆனா யாரோட அபிப்பிராயப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல. நீங்க பரவாயில்ல, ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான். புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற நாய்க்குட்டி, பைக்கில காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி, இதுகளை போல புருஷர்களும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது தப்பு. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க. போதும் போதும், நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அண்ணிக்கிட்ட இருக்கிற பிரியத்தினால என் பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க. இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னேன். ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும், என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏ பகவானே, எனக்கு இப்படி சாணி அல்ற மாப்பிள்ளையா கொடுத்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரபா இந்த அயலாண்டத்து மகளா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான். அட நீ வாமா. பார்த்து போங்க, கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. தடுமாறி விழுந்துடாதீங்க. நீலா, நீலா, நான் என்ன பண்றது? நீலா, ஐயோ, இங்க ஒளிஞ்சா தெரியுமே. ஏ வாடா, இங்க ஒளிஞ்சுக்கிறேன். வேண்டாம், அப்பா நான் வந்துட்டேன். ஐயோ, மூச்சே வராதே. பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த? அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அதைத்தான் நான் கேட்டேனே. இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது. அது அப்பா, அது இந்த
அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா, அதுவா இருக்கும். எதிரொலியா? அப்ப அது ஏன் இப்ப கேட்கல? அது அந்த மூலையில இருக்கப்பா. அப்ப அதை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு. ஓஹோ ஓஹோ ஆஹா ஆஹா. பாத்தீங்களாப்பா, எதிரொலிதான். வாங்க போலாம். எங்க பார்த்த? கேட்டதோட போச்சே. போச்சே. யாரவன்? யாரவன்? வா வெளியே. வா வெளியே. வாடா வெளியே. டேய் எதிரொலி, எப்படிடா இருக்கு உடம்பு? மூச்சு திணறி போச்சு. கிணறி போச்சா? மூச்சு நிறுத்திடுறேன். போடா உள்ள. போடா. என்ன இங்க என்னென்னவோ சத்தம்லாம் கேட்டுச்சு, என்ன அது? ஒண்ணுமில்ல, தும்மல். என்ன முதலியார், நீங்களும் தும்புறீங்க, உங்க பீரவும் தும்புது. என்ன இது அதிசயமா இருக்கு? கலாபடி நீயா? என்ன இதெல்லாம் கலாட்டா? ஏங்க, இந்த ஓல்டான தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவது மைஹோனா என் பையன் தான். இவனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்டது, நீங்களும் தர்றேன்னு சொன்னது. ஆமா, அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன்னு சொல்லலையே நீங்க? நீங்க உங்க மகன்னு சொன்னீங்க. நல்ல நாடகம். நீலா, உன்னுடைய மாமனாருமா? சௌபாக்கியவதியா இருமா. ஏன்னா அண்ணி ரொம்ப பலகீனமா இருக்காங்களா? ஆமா வாசு, சீக்கிரம் குணமாயிடும். என்னால முடிஞ்சதெல்லாம் சரி. இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன். டாக்டர், நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. உங்க உதவிக்கு இதுல உதவி என்ன இருக்கு? எங்க டியூட்டி செய்யறோம். நான் வரட்டுமா? ஆகும். முதல் பிரசவமாம்மா? ஆமாம்மா, என் மகளுக்கு முதல் பிரசவம் தான். இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் பிரசவத்துக்கு கூட ஆபரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியா? அம்மா, உங்க மகளுக்கு பெண் குழந்தை. பெண் குழந்தையா? அட, உங்களுக்கு சொல்லலம்மா, இந்த அம்மாளுக்கு சொன்னேன். நான் அப்பவே நினைச்சேன். பாவம், நல்ல வேலை, என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தைய பிறந்துடுச்சு. அம்மா, உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். பையனா? என்ன ராவதூரம்மா, பேர்ல பாத்தீங்களா? பையன் ஜோரா இருக்கானே. அந்த தாத்தா மாதிரி வருவான். கண்டா கண்ணு, தாத்தா இங்க பாரு, போய்க்கிறேன் பாட்டி பாரு. நம்ம கண்ணு உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப தேவையா? நான் போய் வீட்டுல ஆச்சின நெய்ய அனுப்புறேன். நல்லா சாப்பிடு. அவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க, தெரியாம சாப்பிடு. உடம்ப பாத்துக்கமா, பாத்துமா. மருந்து கஞ்சியில நல்லா சாப்பிடு. சேரி அறியாயோ நன்னஞ்சே, சேரி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ நன்னஞ்சே குப்பை. பிரபாவுக்கு பையன் பிறந்திருக்கான். அப்படியா? இப்பதான் சுப்பைய வந்து சொல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன அபூர்வமான பொருத்தம். குழந்தை பூர்ணச்சந்திர மாதிரி இருக்கான். அப்படியா? டேய் டேய் ஜெல்லங்க, நான் தாத்தா ஆயிட்டேன்டா. டேய் ஜெல்லங்க, டேய் இங்க வாடா, இங்க ஜெல்லங்க, இங்க வாங்க. எங்கடா போயிட்டேன்? நான் இப்ப தாத்தா ஆயிட்டேன்டா. தாத்தா போய் ஒரு 5 ரூபாய்க்கு ஸ்வீட் லட்டு எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க. என்ன முடியல? வாடா வாடா. ஏய் டேய் கலாமணி, நான் இப்ப தாத்தா ஆயிட்டேன்டா. நம்ம பிரபாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆஹா, ஆம்பளை பிள்ளையா? அப்பா ஒரு காரியம் செய்யணுமே. என்ன?
பையனை ஆஸ்பத்திரியில இருந்து நேரா வாசு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்? ஏன்னா அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும். அம்மா 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 இந்த காதை பிடிச்சுக்கமா அம்மா எப்பா 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 இந்த காதை பிடிச்சுக்க எப்பா. வாங்க மாமா உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல இப்படி? வெயிலா? அதை யார் கவனிச்சாங்க? இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்லை. சாப்பாடே வேண்டாம் போல இருக்குது. சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல.